நீங்க நிறைய ஆன்மீக புத்தகங்கள படிக்கிறீங்களா? முக்தி அடையணும்னு ரொம்ப தீவிரமா முயற்சி பண்றீங்களா? ஏன்? இப்போ இந்த ஆழமான அலசல ரொம்ப கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? ம், ஆமா. இது எல்லாமே கூட அந்த உண்மையான முக்தியிலிருந்து உங்கள தடுத்துட்டு இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அடா, இது கேட்கறதுக்கே ரொம்ப முரண்பாடா இருக்கே. கண்டிப்பா. ஆனா உண்மைய நோக்கிய பயணம் பல நேரங்கள்ல இப்படிதான் நம்மள தூக்கி வாரி போடச் செய்யும். உங்க எல்லாரையும் இந்த ஆழமான அலசலுக்கு நான் வரவேற்கிறேன். ரொம்ப நன்றி. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆமாங்க. இன்னைக்கு நாம அலசப் போறது ஜேம்ஸ் வாட்ஸ் எழுதிய எக்ஸிஸ்டன்ஸ் ஷைனிங் ஆஸ் அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு அருமையான புத்தகத்தோட குறிப்புகளை தான். இது ரமண மகரிஷியோட சத் தரிசனம் பத்தின ஒரு உரை. நிச்சயமா. இதுல நிறைய ஆழமான விஷயங்கள் இருக்கு. இந்த அலசலோட முக்கிய நோக்கமே என்னன்னா, இந்த ஞானம் அல்லது முக்தின்னு சொல்றாங்களே, அது ஏதோ ஒரு நாள் காலையில முழிக்கும்போது மாயாஜாலமா நடக்கிற ஒரு அற்புதம் அப்படிங்கிற ஒரு கற்பனை நிறைய பேருக்கு இருக்கு. ஆமா. ஒரு பரவலான தவறான புரிதல் அது. அந்த கற்பனைய உடைக்கிறது தான் நம்ம வேலை. உண்மையில நான் அப்படிங்கிற உணர்வுனா என்ன? நம்மளோட உண்மையான இருப்ப நாம எப்படி உணர்றது? சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். கண்டிப்பா. இந்த தேடலுக்குள்ள நாம போறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய மாயையை நாம உடைச்சாகணும். இப்போ ஆன்மீகத்தை தேடுற பலரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, வேதாந்தம் அப்படிங்கிறது ஏதோ மூளைக்கு வேலை கொடுக்கிற ஒரு வறண்ட தத்துவம்னு நினைச்சு அதை ஒதுக்கிடுறாங்க. ஓ! அப்படி ஒரு எண்ணம் இருக்கா? ஆமாங்க. இன்னும் சொல்லப்போனா, ரமண மகரிஷியை தீவிரமா பின்பற்றுற சில மனிதர்கள் கூட என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? என்ன நினைக்கிறாங்க? இந்த முக்தி அல்லது ஞானம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு அருளால் வானத்திலிருந்து ஒரு ஒளிக்கேற்ற மாதிரி நம்ம மேல இறங்கல ஒரு திடீர் அனுபவம்னு நம்புறாங்க. அது மனுஷனை ஒரே நொடியில ஒரு சூப்பர் ஹியூமனா மாத்திடணும்னு நினைக்கிறாங்க. அட பாவமே! இத பாக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, மக்கள் எப்படி தினமும் உடற்பயிற்சி செய்யாம, தங்களுக்கு பிடிச்ச ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே, ஒரே ஒரு மாயாஜால மாத்திரைய முழுங்கிட்டு உடல் எடைய குறைக்க நினைக்கிறாங்களோ? கரெக்ட். அதே மனநிலை தான். ஆமா. அதே போல தான் ஆன்மீகத்திலயும் குறுக்கு வழிய தேடுறாங்களா? எந்த விதமான சுய பரிசோதனையோ, இல்ல தீவிரமான விசாரணையோ இல்லாம முக்தி அடைஞ்சிடணும்னு ஆசைப்படுறாங்க. இல்லையா? இங்க தான் சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. உண்மையை சொல்லப்போனா குறுக்கு வழி அப்படின்னு எதுவுமே கிடையாது. ம். இத சொல்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் யாருன்னா ரமண மகரிஷியே தான். மக்கள் அவர் அடைந்த அந்த அமைதியான நிலையை மட்டும்தான் பார்க்கறாங்க. ஆனா அவர் 20 வருஷம் தனிமையில குகைகள்ல வாழ்ந்து மிக தீவிரமான சுயவிசாரணையும் பயிற்சியும் பண்ணாரு அப்படிங்கிறத வசதியா மறந்துடுறாங்க. ஆமா. அந்த 20 வருஷ உழைப்பு வெளியில தெரியல. எக்ஸாக்ட்லி. ஞானம் அப்படிங்கிறது எங்கேயோ வெளியே தேடி போய் அடையிற ஒரு பதவியோ அல்லது ஒரு புது மனநிலையோ கிடையாது. அதுவே நம்மளோட உண்மையான இயல்பு. ஓஹோ! நம்மளோட இயல்பே அதுதானா? ஆமா. நீங்க ஏற்கனவே முழுமையான சுதந்திரத்தோட தான் இருக்கீங்க. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நான் அப்படிங்கிற அகங்காரம் தான் அதை உங்களை உணர விடாம தடுத்துட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொல்றத நான் இங்க கொஞ்சம் தடுத்து நிறுத்தணும். சொல்லுங்க. நாம ஏற்கனவே சுதந்திரமாக்கா இருக்கோம். முக்திங்கிறது நம்மளோட உண்மையான இயல்பு அப்டின்னா, அப்புறம் ஏன் எனக்கு இன்னைக்கு காலையில டிராஃபிக்ல வண்டி ஓட்டும்போது அவ்ளோ கோபம் வந்துச்சு? நல்ல கேள்வி. என் ஆபீஸ்ல என் மேனேஜர் என்ன திட்டுறப்போ, ஏன் எனக்கு இவ்ளோ மன அழுத்தம் வருது? நான் சுதந்திரமானவ அப்டின்னா, இந்த வலிகளும் கவலைகளும் எங்கிருந்து வருது? அந்த நான் அப்படிங்கிற உணர்வு தான் தடுத்து நிறுத்துதுன்னு சொல்றீங்களே, அத கொஞ்சம் விளக்க முடியுமா? மிகச் சரியான கேள்வி இது. நீங்க டிராஃபிக்ல கோபப்படும் போதும் சரி, ஆபீஸ்ல மன அழுத்தம் ஆகும்போதும் சரி, அங்க பாதிக்கப்படுறது உண்மையான நீங்க கிடையாது. அப்புறம் யார் பாதிக்கப்படுறா? அங்க பாதிக்கப்படுறது உங்களோட அந்த நான் அப்படிங்கிற அகங்காரம், அதாவது ஈகோ தான். ஓ, அந்த ஈகோ தான் எல்லாத்துக்கும் காரணமா? ஆமா. இந்த அகங்காரம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத விளக்க மூல புத்தகத்துல ஜேம்ஸ் வாட்ஸ் ஒரு அற்புதமான கொஞ்சம் நகைச்சுவையான கதைய சொல்றாரு. நகைச்சுவையான கதையா? கேக்குறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா. இதை இப்ப கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கலாம். ஒரு முனிவர் இருந்தாரு. அவர் எல்லாத்தையும் துறந்தவர். அவர்கிட்ட சொந்தம்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு உள்ளாடை மட்டும்தான் இருந்துச்சு. சரி, ஒரு முனிவருக்கு அது போதுமே, வேற என்ன வேணும்? ஆமா. ஆனா தினமும் அதை ஆத்துல துவைச்சு காய போடும்போது அது காயற வரைக்கும் காத்துட்டு இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு சின்ன சிரமம் அவருக்கு இருந்துச்சு. ம், நியாயமான சிரமம்தான். இது அவர் தன் நண்பர்கிட்ட சொன்னப்போ நண்பர் ஒரு ஐடியா கொடுத்தாரு. இதுக்கேன் கவலைப்படுற, மாற்றுக்கு இன்னொரு உள்ளாடைய வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாரு. முனிவரும் சரிதான்னு சொல்லி இன்னொரு உள்ளாடைய வாங்கினாரு. இதுல என்ன பெரிய பிரச்சனை வரப்போகுது? இது ரொம்ப இயல்பான ஒரு நடைமுறை தீர்வு தானே. இங்கதான் பிரச்சனைய ஆரம்பிச்சது.
அந்த இன்னொரு உள்ளாடைய துவைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த முனிவர் ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அட பாவமே, உள்ளாடைய துவைக்க கல்யாணமா? ஆமா, இப்ப மனைவி வந்துட்டாங்க, மனைவிக்கு சாப்பாடு கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு மாடு வாங்கினாரு. அப்புறம் கோழிகளை வளர்த்தாரு. போச்சு, அடுத்தடுத்து வரிசையா வருது. கரெக்ட். மாட்டை பராமரிக்க ஒரு இடம் வேணும்னு சொல்லி ஒரு வீடு கட்டினாரு. அப்புறம் குழந்தைகள் பிறந்துச்சு. இப்படியே போய் கடைசியில ஒரு பெரிய குடும்பத்தையே உருவாக்கிட்டாரு. ஒரு உள்ளாடையில ஆரம்பிச்சது இவ்ளோ தூரம் வந்துருச்சா? ஆமாங்க, அந்த பெரிய குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தன்னோட முழு தியான நேரத்தையும் அமைதியும் இழந்து தவிச்சார் அந்த முனிவர். ஒரே ஒரு சின்ன சௌகரியத்தை தேடி போனவர் கடைசியில ஒரு மிகப்பெரிய சுழல்ல சிக்கிக்கிட்டாரு. அடடா, இது ஒரு நகைச்சுவையான கதை மாதிரி இருந்தாலும் இதுக்குள்ள இருக்கிற தத்துவம் ரொம்ப ரொம்ப ஆழமானது. கண்டிப்பா. அதாவது, ஒரு சின்ன பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக நாம ஒரு பொருளை தேடுறோம். ஆனா அந்த பொருள் தன்னோட சேர்த்து 10 புது பிரச்சனைகளை கொண்டு வருது. மிகச் சரியான புரிதல். இது நம்ம வாழ்க்கையோட இணைச்சு தேடுறது ரொம்ப ஈஸி. நாம ஒரு சின்ன வீட்ல இருக்கும்போது வீட்டை சுத்தம் பண்றது கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய வீட்டை வாங்குறோம். ஆமா, அப்புறம் என்ன ஆகும்? பெரிய வீடு வந்ததும் அதை பராமரிக்க ஆட்கள் தேவைப்படும். அதுக்கு நிறைய பணம் வேணும். பணத்துக்காக இன்னும் அதிக நேரம் உழைக்க வேண்டியிருக்கும். ம் கடைசியில பார்த்தா அந்த பெரிய வீட்ல தங்கி நிம்மதியா தூங்குறதுக்கே நமக்கு நேரம் இருக்காது. 100க்கு 100 உண்மைங்க. இதத்தான் அகங்காரத்தின் வலை அப்படின்னு அந்த புத்தகம் சொல்லுது. நம்மளோட நான் அப்படிங்கிற அகங்காரம் வெளியுலக விஷயங்கள் எல்லாம் சேர்த்து தன் கட்டுப்பாட்டுல வைக்க நினைக்குது. அதாவது ஒரு மையத்தை உருவாக்குது இல்லையா? ஆமா, அது தனக்கென்று ஒரு மையத்தை உருவாக்கிட்டு என் வீடு, என் வேலை, என் பிரச்சனைகள், என் பொருட்கள் அப்படின்னு அந்த மையத்தை சுத்திய ஒரு பெரிய வட்டத்தை போட்டுக்குது. புரியுது. நாம எவ்வளவு அதிகமா வெளியுலக விஷயங்களை சேர்க்கிறோமோ அவ்வளவு பெருசா அந்த மையம் மாறிடும். கடைசியில நாம அதிலிருந்து தப்பிக்கவே முடியாத ஒரு சிறையா அது மாறிடுது. இந்த அகங்காரம் எப்பவுமே இன்னும் கொஞ்சம் கிடைச்சா நான் முழுசாகிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த இன்னும் கொஞ்சம் அப்படிங்கிறது ஒருபோதும் முடிவதே இல்ல. இந்த இடத்துல புத்தகத்துல இருக்கிற அந்த முதுகில் சுமக்கும் பை, அதாவது பேக் பேக் ஓமை எனக்கு ஞாபகம் வருது. ஓ, அந்த ஓம் ரொம்ப அருமையா இருக்குமே. ஆமா, அது ரொம்ப துல்லியமா இந்த சூழ்நிலையை வளர்க்குது. அதாவது நேர்களே, நாம நம்ம பிரச்சனைகளை தீர்க்கிறதா நினைச்சுக்கிட்டு இந்த உலகத்தையோ அல்லது சூழ்நிலைகளையோ மாத்த நினைக்கிறது எப்படின்னு தெரியுமா? உங்க முதுகுல ரொம்ப கனமான ஒரு பை இருக்கு. ம் வலது தோல்ல அதை சுமந்து சுமந்து வலி பொறுக்க முடியாம அந்த பைய அப்படியே எடுத்து உங்க இடது தோலுக்கு மாத்துறீங்க. ஆமா, அப்படி மாத்தும் போது என்ன நடக்கும்? முதல் 2 நிமிஷத்துக்கு இடது தோல்ல அந்த பைய வைக்கும்போது ரொம்ப இதமா இருக்கும். அப்பாடா, நான் ஒரு பெரிய பிரச்சனையை தீர்த்துட்டேன் அப்படின்னு ஒரு நிம்மதி தோணும். ஆனா உண்மையில என்ன நடந்திருக்கு? அதானே, நீங்க எடைய கீழே இறக்கி வைக்கவே இல்ல. வலியோட இடத்த மட்டும்தான் மாத்திருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இடது தோளும் வலிக்க ஆரம்பிச்சிடும். உங்க கால்கள்ல விழும் மொத்த எடையில எந்த மாற்றமும் இல்ல. எக்ஸாக்ட்லி. நாம வேலைய மாத்துறது, ஊரை மாத்துறது, ஏன் சில உறவுகளை மாத்துறது கூட இந்த முதுகில் சுமக்கும் பைய ஒரு தோள்ல இருந்து இன்னொரு தோளுக்கு மாத்துறது போலதான். பாரம் என்னவோ அப்படியே தான் இருக்கும். அருமையான விளக்கம். அகங்காரம் செய்யற வேலையும் அதுதான். அது பிரச்சனையின் வடிவத்தை மட்டும்தான் மாத்துது. பிரச்சனையை வேரோட தீர்க்கிறது கிடையாது. அப்படியானால் ஒரு மிகப்பெரிய தர்க்க ரீதியான கேள்வி இங்க வருது. கேளுங்க. இந்த அகங்காரம் தான் பிரச்சனை, மனசுதான் இந்த எண்ணங்களை சேகரிக்குது, மனசுதான் இந்த பைய சுமக்குது அப்படின்னா அதை எப்படி தகர்க்கிறது? ஒரு திருடனை பிடிக்க இன்னொரு திருடனை பயன்படுத்துற மாதிரி மனசை தாண்டறதுக்கு அதே மனசையும் சிந்தனையும் பயன்படுத்தினா அது எப்படி வேலை செய்யும்? இது முரண்பாடா இல்லையா? மனசை அமைதியாக்க நான் மனசை பயன்படுத்தினா அது மேலும் மனசை செயல்பட வைக்கிற மாதிரி தானே ஆகும். இது வேதாந்தத்துல அடிக்கடி கேட்கப்படுற ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. இங்கேயும் அந்த புத்தகம் மிக தெளிவான தர்க்க ரீதியான விளக்கத்தை தருது. என்ன விளக்கம் அது? உங்க கேள்வியிலே அதுக்கான பதிலும் இருக்கு. ஆமா, மனசை தாண்டறதுக்கு மனசு மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கிற ஒரே கருவி. உங்களால உங்க மனசை அப்படியே தூக்கி எறியவோ அழிக்கவோ முடியாது. அப்படி அழிக்க நினைக்கிறதும் மனசோட இன்னொரு செயல்தான். ஓ, அப்ப வேற வழியே இல்லையா? வழி இருக்கு. மனசை அழிக்க கூடாது, மனசை சரியா பயிற்றுவிக்க பார்க்கணும். இதுக்கு 2 முக்கிய வழிமுறைகளை புத்தகம் முன்வைக்குது. ஒன்னு கர்மா யோகா, மற்றொன்று ஞான யோகா. கர்மா யோகா அப்படின்னா பொதுவா பலனை எதிர்பாராம கடமைய செய்யறது அப்படின்னு தானே சொல்வாங்க. அது எப்படி மனசை தாண்டறதுக்கு உதவும்? அது ஒரு யோயோ பொம்மையோட ஒப்பிட்டு பாருங்க. யோயோவா?
அந்த கயிறு கட்டி விளையாடுவாங்களே அதானா? ஆமா, அதேதான். நாம எப்பவுமே எல்லாத்தையும் நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு யோயோவை நீங்க உங்க கைகள்ல இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு, அது உங்கள நோக்கி இழுக்க இழுக்க அதோட கயிறு ரொம்ப இறுக்கமா சுத்திக் கொள்ளும். அங்க ஒரு பெரிய அழுத்தம் இருக்கும். உண்மைதான். இதுதான் அகங்காரம் உலகத்தை கட்டுப்படுத்த நினைக்கிற விதம். ஏன் மேனேஜர் என்ன பாராட்டணும், ஏன் குழந்தைங்க நான் சொல்றது தான் கேட்கணும் அப்படின்னு நாம அந்த கயிற்றை இழுத்து பிடிக்கிறோம். கரெக்ட். ஆனா அந்த யோயோவை நீங்க சுதந்திரமா வெளியே வீசும்போது என்ன ஆகும்? அந்த இறுக்கம் தளர்ந்து கயிறு அவிழ்ந்துடும். சரியா சொன்னீங்க. எல்லாத்தையும் கட்டுப்படுத்த நினைக்கிற அந்த ஆசைய, அந்த எண்ணத்தை கைவிடுவதுதான் கர்மா யோகா. ஓ, அப்போ செயல செய்யலாம், ஆனா அந்த இறுக்கம் வேண்டாம் இல்லையா? ஆமா, செயலை செய்யுங்க. ஆனா அதோட விளைவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த இறுக்கமான கயிற்றை விட்டுடுங்க. அப்படி செய்யும்போது மனசு தன் முதல் கட்ட அமைதியை அடையுது. சரி, கட்டுப்படுத்த நினைக்கிற இறுக்கத்தை கைவிடுவது கர்மா யோகா. அப்படியானால் ஞான யோகா அப்படிங்கிறது என்ன? அது எப்படி வேலை செய்யுது? ஞான யோகா அப்படிங்கிறது நம்மளோட தவறான நம்பிக்கைகளை கைவிடுறது. நாம யாரு அப்படிங்கிற அடிப்படை புரிதலை மாத்துறது. இங்க நாம புத்தகத்துல இருக்கிற அந்த மிக முக்கியமான கண்ணாடி உவமைய, அதாவது ரிஃப்ளெக்ஷன் டீச்சிங்க புரிஞ்சுக்கணும். கண்ணாடி ஓமையா? அது என்ன? இது ஒரு காட்சியா கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க ஒரு கண்ணாடியின் முன்னாடி நிக்கிறீங்க. கண்ணாடியில உங்களோட முகத்தோட பிம்பம் தெளிவா தெரியுது. இப்போ யாரோ ஒருத்தர் அந்த கண்ணாடிய வேகமா ஆட்டுறாங்க. கண்ணாடி ஆடும்போது உள்ள தெரியிற ஏன் முகத்தோட பிம்பமும் ஆடுற மாதிரி தானே தோணும். ஆமா, தோணும். ஆனா உண்மையிலே உங்க முகம் அசைறதா? இல்லையே, முகம் அப்படியே தானே இருக்கு. கரெக்ட். அசைறதோ அல்லது அசுத்தமாகிறதோ அல்லது உடையறதோ அது கண்ணாடி மட்டும்தான். ஆனா நீங்க கண்ணாடியில தெரியுற அந்த பிம்பத்தை உற்று பார்த்துக்கிட்டு, ஐயோ என் முகம் ஆடுதே, என் முகம் உடையுதே அப்படின்னு கவலைப்பட்டா அது எவ்வளோ பெரிய அறியாம. அட, ரொம்ப அருமையான உதாரணம் இது. அதே போலதான் அசையாத ஒரு சாட்சியா தூய விழிப்புணர்வா, அதாவது பியோர் அவேர்னஸா இருக்கிறது தான் நம்மளோட உண்மையான இயல்பு. இதுதான் உங்க முகம். அப்போ அந்த கண்ணாடி? உங்க மனசுதான் அந்த கண்ணாடி. உங்க அன்றாட வாழ்க்கை போராட்டங்களால, எண்ணங்களால அந்த மனசு அதிர்வடையுது, ஆடுது. ஆனா அந்த அசையும் மனதோட பிம்பத்தை பார்த்து உண்மையான நீங்க பாதிக்கப்பட்டுட்டதா ஒரு மாயை ஏற்படுது. முகம் எப்படி கண்ணாடியால பாதிக்கப்படுறதில்லையோ, அப்படியே விழிப்புணர்வான நீங்க மனதோட அசைவுகளால ஒருபோதும் பாதிக்கப்படுறதில்ல. இது கேக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா நடைமுறை வாழ்க்கையில இத உணர்றது அவ்வளோ ஈஸி இல்லையே. ஆமா, கொஞ்சம் பயிற்சி வேணும். நாம அந்த முகமா இருக்கணும், அசையும் கண்ணாடியில தெரியற பிம்பமா நம்மள நினைச்சுக்க கூடாது அப்படிங்கிறது புரியுது. ஆனாலும் எனக்காக யாராவது ஒரு குரு வந்து ஒரு மந்திரக்கோளை வீசி இந்த உண்மைய புரிய வச்சு என் அறியாமைய மாத்திட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம பலருக்கும் இருக்கே. அது ரொம்பவே தப்பான எதிர்பார்ப்பு. நாமே நம்ம மனசோட போராடுறத விட யாராவது வந்து நம்மள காப்பாத்தினா நல்லா இருக்குமேன்னு ஒரு ஆசை வரதானே செய்யும். அதுக்காகத்தான் ஆசிரியர் ஜெர்மனியில இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான கலை வடிவத்தை குறிப்பிடுறாரு. இதுக்கு பேரு ட்ராம்ப்லோயே, அதாவது சுவர்கள்ல வரையப்பட்ட போலி கதவுகள். போலி கதவுகளா? ஆமா, இது பார்க்க அசல் கதவு போலவே ரொம்ப தத்ரூபமா முப்பரிமாணத்துல வரையப்பட்டிருக்கும். ஆனா அது வெறும் செங்கல் சுவர் தான். நீங்க அந்த சுவர்ல வரையப்பட்ட கதவுக்கு முன்னாடி நின்னுகிட்டு யாராவது வந்து இந்த கதவை திறந்து என்ன உள்ள அனுமதிப்பாங்க, எனக்கு முக்தி கொடுப்பாங்க அப்படின்னு வாழ்நாள் முழுக்க காத்துட்டு இருந்தா அது எப்படிப்பட்ட முட்டாள்தனமோ அதே போலதான் வேறு யாரோ ஒருத்தர் வெளியில இருந்து நம்மள மாத்துவாங்க, நம்ம மனசை தாண்டி நம்மள அழைச்சிட்டு போவாங்கன்னு காத்திருக்கிறதும் முட்டாள்தனம்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. அருமையான உதாரணம். அதாவது அங்க திறக்கிறதுக்கு தனியா ஒரு கதவு எதுவுமே இல்ல, சுவரை பார்த்து கதவுன்னு நாம நம்பிட்டு இருக்கோம். ஆமா, இருப்பதை உள்ளபடி பார்க்கறதுக்கு உங்க மனசை மட்டும்தான் உங்களுக்கு இருக்கிற ஒரே கருவி. அந்த மனசை பயிற்றுவித்து நீங்க கண்ணாடியில தெரிகிற பிம்பம் கிடையாது, அந்த பிம்பத்தை பார்க்கிற சாட்சி அப்படிங்கறத நீங்க தான் உணர்ந்தாகணும். வேற யாரும் அந்த சுவர்ல உள்ள பொலி கதவை திறக்க முடியாது. ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. சரி, நான் உள்ள இருக்கிற இந்த நான் அப்படிங்கிற அகங்காரத்தோட வலைய புரிஞ்சுக்கிட்டேன். நான் கண்ணாடியோட பிம்பம் கிடையாது அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்போ ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை நான் உங்க முன்னாடி வைக்க போறேன். சொல்லுங்க. உள்ள இருக்கிற இந்த நான் அப்படிங்கிறது ஒரு பொய் அல்லது பிம்பம்னு வச்சுக்கிட்டா, நான் அன்றாடம் பாக்குற இந்த வெளி உலகம் என்னவா இருக்கு? இது ரொம்ப முக்கியமான புள்ளி. வேதாந்த உலகத்தை மாயேன்னு சொல்றதே, நான் தினமும் வேலைக்கு போறதும், கரண்ட் பில் கட்டுறதும், பசியோட இருக்கும்போது சாப்பாடு சாக்குறதும் எப்படி மாயாயா இருக்க முடியும்? என் பசி உண்மையானது, நான் வாங்குற சம்பளம் உண்மையானது, இது எப்படி ஒரு பொய்ன்னு சொல்ல முடியும்? இது வேதாந்தத்தோட மிக முக்கியமான, அதே சமயம் பலரால தவறாக புரிஞ்சுக்கப்படுற ஒரு விஷயம்.
ஆதிசங்கரோட புகழ்பெற்ற ஒரு வாக்கியம் இருக்கு. விழிப்புணர்வு, அதாவது அவேர்னஸ் மட்டுமே முழுமையான உண்மை. இந்த உலகம் தோற்ற அளவில் மட்டுமே உண்மை, அதாவது மித்யா அப்பேரண்ட் ரியாலிட்டி. தோற்ற அளவுல மட்டுமா? ஆமா, இதை சரியா புரிஞ்சுக்கணும். உலகம் இல்ல, அது பொய், அது ஒரு மாயை அப்படின்னு அவங்க சொல்லும்போது, நீங்க பார்க்குற மரமோ வீடோ அங்க இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அது இருக்கு, நம்ம அதை அனுபவிக்கிறோம். ஆனா அது ஒரு திரைப்படம் அல்லது கனவு போல தோன்றி மறையக்கூடியது, நிரந்தரம் இல்லாதது அப்படின்னு தான் சொல்றாங்க. நிஜம்தான். ஆனா திரையில ஓடுற காட்சி நிரந்தரமானதா? இல்ல, அது காலப்போக்குல மாறிக்கிட்டே இருக்கிறது. ஓ, புரியுது. வேதாந்தம் சொல்றது என்னன்னா, இந்த உலகப் பொருட்கள்ல இருந்து, அதாவது மாறிக்கிட்டே இருக்கிற இந்த மித்யாவுல இருந்து ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தையும் சலனமற்ற அமைதியும் நீங்க தேடுறது அப்படிங்கிறது சாத்தியமற்றது. கண்டிப்பா. புத்தகத்துல இதுக்கு ஒரு அருமையான உவமை இருக்கு. ஒரு பெரிய வயிறு முட்டிய ஒட்டகத்தை ஒரு சிறிய ஊசியோட காதுக்குள்ள நுழைக்க முயற்சி பண்றதுக்கு சமாது. வெளியுலக பொருட்களால உங்களுக்கு தற்காலிக இன்பத்தை தர முடியுமே தவிர நிரந்தரமான மகிழ்ச்சியை தரவே முடியாது. நீங்க சொல்றத கேட்கும்போது ஒரு நிமிஷம் என் மனசு தடுமாறுது. ஏன், என்னாச்சு? இது ஒரு சராசரி மனுஷனுக்கு கொஞ்சம் பயத்தை தரக்கூடிய கருத்து. அப்படியானால் என் கவலைகள், நான் தினமும் சந்திக்கிற மனிதர்கள், என் அன்றாட போராட்டங்கள், என் உறவுகள் எல்லாமே நிரந்தரமில்லாதவை அப்படின்னா நான் எதுக்காக இவ்ளோ கஷ்டப்படணும்? இந்த வலிகளுக்கெல்லாம் என்ன அர்த்தம் இருக்கு? நான் முன்பே சொன்னது போல உங்களுடைய வலி உங்களுக்கு உண்மையானது தான். ஆனா அந்த வலிகளும் பிரச்சனைகளும் எங்க உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத நாம பகுப்பாய்வு செய்யணும். எங்க உற்பத்தி ஆகுது? பிரச்சனைகள் வெளி உலகப் பொருட்கள்லயோ மனிதர்கள்லயோ சூழ்நிலைகள்லயும் கிடையாது. ஒரு கார் உங்க மேல மோதுது அப்படின்னா கார் உங்களுக்கு வலிய தருது. ஆனா அது உங்க மன அழுத்தத்துக்கு சொந்தக்காரர் கிடையாது. அப்புறம் என் மன அழுத்தத்துக்கு எது காரணம்? உங்க மன அழுத்தம் அப்படிங்கிறது உங்க மனதோட விருப்பு வெறுப்புகள்லயும், அதாவது லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்லயும், மனதோட இரட்டைத்தன்மையிலையும் தான், அதாவது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஸ்பிளிட்ல தான் இருக்கு. இத கொஞ்சம் எளிமையா நேயர்களோட அன்றாட வாழ்க்கையோடு இணைச்சு சொல்ல முடியுமா? இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஸ்பிளிட் அப்படின்னா என்ன? கட்டாயமா. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க ஒரு புது கார் வாங்குறீங்க. அது ரொம்ப அழகா இருக்கு. ஒரு நாள் யாரோ ஒருத்தர் அந்த கார்ல ஒரு கீறலை, அதாவது ஒரு ஸ்கிராட்ச் ஏற்படுத்திடுறாங்க. இப்போ அந்த கார்ல உள்ள கீறலை பார்த்து உங்களுக்கு நெஞ்சே வலிக்கிற மாதிரி ஒரு துக்கம் வருது இல்லையா? ஆமா, ஒரு புது கார்ல அப்படி ஆனா கட்டாயம் வலிக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, வலி எங்க இருக்கு? காரோட இரும்புல அந்த வலி இருக்கா? இல்ல, அந்த இரும்புக்கு வலிக்காது. சரி, உங்க உடம்புல அந்த வலி இருக்கா? இல்ல, உங்க உடம்புல எந்த கீறலும் விழல. அப்படியானால் வலி எங்க உருவானது? இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இங்க கார் அப்படிங்கிறது பொருள், ஆப்ஜெக்ட். நீங்க அதை அனுபவிக்கிற நபர், சப்ஜெக்ட். இந்த காரை நீங்க என்னுடையது அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கும் அந்த பொருளுக்கும் நடுவுல ஒரு பாலம் உருவாகுது. அந்த கார் எப்பவுமே புதுசா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம், அதுல எந்த கீறலும் விழக்கூடாது அப்படிங்கிற ஒரு வெறுப்பு உங்களுக்குள்ள இருக்கு. உங்க மனசு எப்பவுமே இது வேணும், இது வேண்டாம் அப்படின்னு உலகத்தை ரெண்டா பிரிச்சுக்கிட்டே இருக்கு. கரெக்ட். நீங்க ஒரு பொருளை அல்லது மனிதரை உங்களை விட்டு தனியா பிரிச்சு பார்க்கும்போது தான், அதோட மேல விருப்பு வெறுப்புகளை ஏத்தும் போது தான் அங்கிருந்து பிரச்சனை, அதாவது அந்த மனவலி தொடங்குது. ஓஹோ, ஆக பிரச்சனை எனக்கு வெளியே உள்ள அந்த கார்லயோ அல்லது என் மேனேஜர் கிட்டயோ கிடையாது. நான் உலகத்தை பார்க்குற அந்த பார்வையில என்னையும் உலகத்தையும் நான் பிரிச்சு பார்க்குற அந்த பிரிவுல தான் இருக்குன்னு சொல்றீங்க. எதிர்பார்ப்புகளின் பாலத்துல தான் வலி பயணிக்குது இல்லையா? 100க்கு 100 உண்மைங்க. நாம எல்லாமே ஒரு தூய விழிப்புணர்வு அல்லது எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கறது உணர்ந்துட்டா, நாம வேற, உலகம் வேற அப்படிங்கிற அந்த பிரிவினை முழுமையா மறைஞ்சிடும். ரொம்ப ஆழமான கருத்து இது. ஆமா, நான் அனைத்திலுமே இருக்கேன், அனைத்தும் எனக்குள்ளேயே இருக்கு அப்படிங்கிற தெளிவு பிறக்கும். அந்த தெளிவுதான் உண்மையான முக்தி. இந்த விவாதம் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய திறப்பா அமைஞ்சிருக்கு. மூளைக்குள்ள இருந்த பல முடிச்சுகளை அவிழ்த்தது போல ஒரு உணர்வு. நாம இதுவரை பேசின இந்த ஆழமான தத்துவங்களை ஒரு சாதாரண மனுஷன் தன்னோட அன்றாட வாழ்வோட எப்படி இணைச்சு பார்க்கறது, இதிலிருந்து அவன் எடுத்துட்டு போக வேண்டியது என்ன அப்படிங்கறத நாம சுருக்கமா தொகுக்கணுமே. கட்டாயமா. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய, என்றென்றும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். முக்தி அடைய நாம ஏதோ புதுசா ஒரு நிலையை அடைய போறதில்ல. நாம எங்கேயோ இமயமலைக்கு போயோ அல்லது 20 வருஷம் குகைகள்ல தியானம் பண்ணியோ ஞானத்தை விலைக்கு வாங்க போறதில்ல. நாமே அந்த ஒளிகளின் ஒளி, லைட் ஆஃப் லைட்ஸ். அதாவது தூய இருப்பு, விழிப்புணர்வு, பேரின்பம் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, நாம ஏற்கனவே அந்த ஒளியா தான் இருக்கோம். நாம சுற்றி நான், என்னுடையது அப்படிங்கிற ஒரு அறியாமை சுவரை கட்டிக்கிட்டு ஒரு இருட்டு அறைக்குள்ள சிறைப்பட்டிருக்கோம் நம்பிட்டு இருக்கோம். அந்த எண்ணத்தை
நாம சிறைப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற அந்த தவறான நம்பிக்கையை விட்டொழிப்பதே உண்மையான விடுதலை. ரொம்ப அழகா சொன்னீங்க. இருளை போக்க நீங்க வேற எதையும் செய்ய வேண்டியதில்ல. இருளோட சண்டை போட வேண்டியதில்ல. ஒளிய கொண்டு வந்தா மட்டும் போதும். இருள் தானாகவே விலகிடும். அந்த ஒளிதான் இந்த விழிப்புணர்வு, இந்த தெளிவு. மிக அற்புதமா சொன்னீங்க. முக்தி அப்படிங்கிறது புதுசா ஒன்ன கண்டுபிடிக்கிறது இல்ல. தேவையற்றதை கழிப்பது, அகங்காரத்தோட சுமைகளை இறக்கி வைக்கிறது. நேர்களே, இந்த ஆழமான பயணம் உங்களுக்கும் பல புதிய திறப்புகளை கொடுத்திருக்கும்னு நான் நம்புறேன். இது வெறும் வார்த்தைகளா இல்லாம உங்க அன்றாட வாழ்வின் ஒவ்வொரு செயல்லையும் ஒரு புதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. இந்த ஆழமான அலசலை முடிப்பதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு சின்ன வீட்டுப்பாடம் கொடுக்க விரும்புறேன். உங்ககிட்ட நேரடியா ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன். சற்று ஆழமா நிதானமா யோசிச்சு பாருங்க. நேயர்களே, கவனமா கேளுங்க. நீங்க உங்களோட உடல் இல்ல அப்படின்னா, நீங்க உங்களோட மாறிக்கிட்டே இருக்கிற எண்ணங்கள் இல்ல அப்படின்னா, அல்லது நீங்க உங்களோட கடந்த கால நினைவுகளோ இல்ல அப்படின்னா, இதோ இந்த நொடியில எவ்வித சலனமும் இல்லாம அமைதியா என் குரலை கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த சாட்சியான நீங்க உண்மையிலே யாரு? ரொம்ப ஆழமான கேள்வி. இதை இன்னைக்கு சற்று சிந்திச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம். இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைச்சா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிஞ்ச அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.